October 31st, November 1 and 2, நம்ம சேரால end of Deepavali sale போயிட்டு இருக்கு. Up to 50% offer. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம் and Crosscut Road, கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. ஒன்னு வந்து டபுள் மீனிங்ல பேசுறது, இன்னொன்னு வேரசமா நடந்துக்கிறது. ரொம்ப ஆபாசமா, ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள டபுள் மீனிங் பேசிக்குவாங்க. ஆனா ஒரு ஷோன்னு வரும்போது நீ கொஞ்சம் நிதானமா பேசணுன்றது அது நார்மல் பேசிக் மேனர்ஸ். அது திவாகர் என்ன பண்றாரு, எல்லார்ட்டையுமே வழிகிறாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா பார்வதியை தங்கச்சின்னு சொல்லிட்டு உன் கண்ணை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்கிறாரு. போய் மடியில படுத்துக்கணும், பார்வதி மடியில படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குதுங்கிறாரு. அரோரா அவங்க கிட்ட ஜாலியா பேசுறாரு. பேசிட்டு இந்த பாட்டு கண்ணே உன் கால் மடியும் அந்த பாட்டு கீழே அவர் பாக்குற பார்வை வேற எங்கேயோ பாக்குறாரு. அந்த பொண்ணு டக்குனு கேரி எங்க பாக்குறேன்னு கேக்குது, டக்குனு மேல பாக்குறாரு. இது ஒண்ணு. வியானா கிட்ட வந்தும் இதே மாதிரி பேசுறாரு. உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்கிறாரு. சுபிக்ஷாவை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஓகேவா, இதெல்லாம் விட்டுடுங்க, எல்லாரும் விட்டுருங்க. நம்ம அப்சரா நிக்கிறாங்க. அப்சரா கிட்ட பயங்கரமான வாசனை. என்ன நீ பண்ற? சபரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் தொட்டியில் ஆட்டி குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டியில் ஆட்டுற டைப். திவ்யா கணேஷ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி வந்து கம்ருதனிக்கும் அவங்களுக்கு ஒரு இந்த சீரியல்ல அவங்களுக்கு பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒரு ஸ்டோரி சொல்றாரு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க தான்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. பட் ஐ எம் நாட் ஷுர். சில ப்ரோமோலாம் வரும், பிரஜினும் சாண்ட்ராவும் பயங்கரமா சண்டை, இதோ இதா என்ன சண்டை போடணும் நம்ப கூடாது. ஏன்னா வீட்டில் பேசிட்டு கூட வந்திருக்கலாம். ஆதிரை வந்து வெளியே வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, என்னை விட டிசர்விங் இல்லாத ஆட்கள்லாம் உள்ள இருக்காங்க அப்படின்னு. அது கரெக்டான வார்த்தை. கலை சொன்ன அந்த மக்கள்ல முட்டாளு ரிவ்யூவர் நாயிங்க, அந்த நாயிங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, அந்த சொல்லக்கூடாது, வெளியே அனுப்பிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். நீ கேள்வி கேட்கணும்னா எல்லாரும் கேள்வி கேட்கணும். நிக்க வச்சு நீ ஏன் அண்ணன் கூப்பிடுற, உனக்கு அண்ணன் அவரு உங்க அம்மாவோட மூத்த பையனா அப்படின்னு கேட்கணும். இல்லைல்ல, அப்போ ஏன் டியூடுன்னு கூப்பிடுற, உங்க மச்சான் அவன் ஃப்ரெண்ட் அவன். இல்லைல்ல, சார்னா சார்னு கூப்பிடு, பாஸ்னா பாஸ்ன்னு கூப்பிடு, அந்த பாஸ் கூப்பிடு, டியூடு. மறுபடியும் அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நேத்து 2-3 இடத்துல டியூடு தான் கூப்பிடுறாரு. விஜய் சேதுபதி இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து எல்லாரையும் கண்டிக்கணும்ன்றது தான் என்னோடது. அதாவது 24 நாள் வந்து பிக் பாஸ் வந்து கோலாகலமா ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 பேர் தாண்டி பிக் பாஸ் 9 வந்து ஞாபகம் வச்சுக்கவே முடியல. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் கமருதீன், பார்வதி அவங்கள முதல்ல இருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த கண்டென்ட்ல இருந்து நேற்று ஏதோ கையில ஏதோ வரைஞ்சு ஏதோ பண்ணாங்கண்ணே. என்ன பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிடும் போது ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு இருக்கும் போது கொலைப்பசின்றாங்க. எதுக்காக சாப்பிட்டு இருக்கும் போது கொலைப்பசி சொன்னாங்கன்னு புரியலண்ணே. கவர் போட்டு சாப்பிடணுன்றாங்கன்னு எனக்கு தெரியலண்ணே. அதுக்கப்புறம் இப்ப கையில வேற ஏதோ வரைகிறாங்க. என்னென்ன வரைஞ்சி எந்த பொருளையும் கவர் போட்டு சாப்பிட முடியாதுல்ல. ஆமா ஆமா, கவர் எடுத்து தான் சாப்பிடணும்னு தெரியல. அதாவது இருக்கலாம், ஒரு கண்டென்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல அங்கங்க இருக்கலாம். டோட்டல் சீசனே வந்து ஒரு மாதிரி கண்டென்ட்டோட. விஜய் சேதுபதியும் சொன்னார், சின்ன பசங்களும் பார்க்குறாங்க அப்படின்னு. ஏன்னா எங்கள் வீட்லேயும் என் பொண்ணும் பார்க்கும். அவளும் வந்து சிலது ரிவ்யூலாம் பண்ணுவா. நான் சொன்னேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, வெளியில் பார்த்தா திட்டுவாங்க, உங்களுக்கு படிக்கிற வேலையை பாடுறீ அப்படின்னுவாங்க அப்படின்னு. என்னன்னா சின்ன பசங்களாம் பார்க்குறாங்க. இதர் சின்ன பசங்க பார்க்கலனா கூட இப்போ தூங்க வச்சுட்டு கூட வீட்டில் பார்க்கலாம். ஆனால் மொபைல்னு ஒன்று இருக்கு. நம்ம திருப்பினாலே பிக் பாஸ் கண்டென்ட்ஸா நிறைய வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது சின்ன பசங்க பார்க்கக்கூடிய ஒரு ஷோவை கமல் சார்ல இருந்து சொல்லிட்டு தான் இருக்காரு, சின்ன பசங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒன்று இருக்கு. தெரியாதவங்க பார்த்தா வேற. அப்போ குழந்தைங்கள கூட யோசிக்கும், இவங்க சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க, என்ன சாப்பிடுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும். கரெக்டா? அப்போ நீங்க வந்து ஒரு ஷோக்குள்ள இருக்கிறீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பேசினா பரவாயில்ல. ஷோ முழுக்க பேசுறது அப்படின்னு ஒன்று எனக்குன்னா ஒன்று வந்து டபுள் மீனிங்ல பேசுறது, இன்னொன்று வேரசமா நடந்துக்கிறது. அந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து நீங்க நம்ம சொல்லலாம், கம்ருதீன் மட்டும் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா நிறைய பேர் 2-3 பேர்லாம் இருக்காங்க. ரொம்ப விரசமா, ரொம்ப ஆபாசமா, ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. கம்ருதீன் பண்ணது வந்து அப்பட்டமா வெளியே தெரிஞ்சு போச்சு. என்னன்னா அவர் என்ன எழுதுறாரு நம்ம வெளிப்படையா சொல்ல தேவையில்ல, எழுதுறாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம். அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. நம்ம என்னதான் கொஞ்சம் அகேன்ஸ்டா இருந்தாலும், அவன் நெகட்டிவா இருந்தாலும் இந்த விஷயத்துல உஷாரா இருக்காங்க. திவாகர் விஷயத்திலையும் முதற்கொண்டு திவாகர் விஷயத்திலையும் என்னன்னா, இவன் வந்து கமருதீன் வந்து இது 2வது பாயிண்ட். நம்ம வந்து முதல்ல சாப்பிட்றத பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் சாப்பிடணும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடணும், வயிறு ஃபுல்லா சாப்பிடணும், கவர் போட்டு சாப்பிடணும், என்ன அதை சாப்பிடணும், அந்த மாதிரி கச்சாமச்சான்னு பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கும் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ் கூட டபுள்னு பேசிக்குவாங்க. ஆனா ஒரு ஷோன்னு வரும்போது நீ கொஞ்சம் நிதானமா பேசணுன்றது அது நார்மல் பேசிக் மேனர்ஸ். அது செகண்டரி. பாத்தீங்கன்னா நம்ம திவாகர் என்ன பண்றாரு, எல்லார்ட்டையுமே வழிகிறாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா பார்வதியை தங்கச்சின்னு சொல்லிட்டு உன் கண்ணை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்கிறாரு. போய் மடியில படுத்துக்கணும், பார்வதி மடியில படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குதுங்கிறாரு. பார்வதி மட்டும் இல்ல, ஆனா இதுல பாத்தீங்க பார்வதி ஆனா மத்த பொண்ணு சொல்றாரு. ஆனா பார்வதி மட்டும் தான் அதுக்கு அப்போஸ் பண்ணுது. போங்கண்ணே போய் வேலை பாருங்கண்ணே அப்படிங்குது. அரோரா
ஓகேவா? அதாவது என்னன்னா அவங்க கிட்ட ஜாலியாக பேசுறாரு. பேசிட்டேன்னு இந்த பாட்டு கண்ணே உன் கால் மடியும் அந்த பாட்டு கீழே அவர் பார்க்குற பார்வை வேற எங்கேயோ பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கு டக்குன்னு ஏறி எங்கே பார்க்குறேன்னு கேட்குது. டக்குன்னு மேலே பார்க்குறாரு. இது ஒன்று. செகண்டு சரியான வாசனையா இருக்கும் மேலே என்ன போடுற அப்படின்றாரு. அது ஒன்று. அது ஒன்று இல்லையா? வியானா கிட்ட வந்தும் இதே மாதிரி பேசுறாரு. உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்கிறாரு. ரைட்டா? அதே மாதிரி சுபிக்ஷாவை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஓகேவா? இதெல்லாம் விட்டுடுங்க, எல்லாரும் விட்டுருங்க. நம்ம அப்சரா நிக்கிறாங்க. அப்சரா கிட்ட பயங்கரமான வாசனை. என்ன நீ பண்ற? என்ன மோந்து பாக்குற? உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு? அதாவது டபுள் மீனிங்ல பேசினா மட்டும்தான் அது அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், இல்ல எல்லோ கார்டு காட்டணும் அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் இல்ல. சோ இந்த வீட்டுல வந்து மிக கீழ்த்தரமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல திவாகரும் ஒருத்தர். ஏன்னா அவர் தொடர்ந்தே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து பல மெசேஜ் எல்லாம் வெளியில இருக்கும்போது இன்ஸ்டாகிராம்ல இருந்து பல பெண்களுக்கு வந்து மெசேஜ் அவரா அனுப்புறாருன்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் சில பேர் போடுறாங்க. அப்படி நீ இருக்கிற அதே விஷயத்தை தான் நீங்க உள்ள பண்ணிட்டு இருக்க. ஒண்ணு நீ வந்து புத்தியை கொஞ்சம் ஷார்ப்பா வச்சுக்கணும். இல்லைன்னா இந்த விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ மாத்திக்கணும். இல்ல இவர் வந்து நம்ம வந்து ஒரு பாவம்பா வெகிலிப்பா நல்ல மனுஷன்பா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா உன்னோட குரூரமான ஒரு புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எங்க இருந்தாலும் வெளியில வரும். நீ என்னதான் 10 மாஸ்க்கு 15 சொட்டர் போட்டு மறைச்சாலும் உன்னோட உள்ள இருக்கிற அந்த கெட்ட புத்தி கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வந்தாகும். ஒருவேளை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கமருதீனை பத்தி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஷோ இந்த மாதிரி கேவலமா போயிட்டு இருக்கு உங்களை மாதிரி ஆட்கள்னு சொல்லும் போது திவாகர் நீங்க கேட்கணும். ஏன்னா திவாகரை கேட்கவே மாட்டேங்கிறாரு விஜய் சேதுபதி அவர்கள். அவரும் கேட்கணும், எஃப்ஜேவும் கேட்கணும். எஃப்ஜே ஆதிரை இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாள் அவரே ஸ்டாப் பண்ணிட்டாரு, அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ ஓகே, அது வரைக்கும் ஓகே. ஆனா இந்த 2 பேர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கண்டிக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே. அண்ட் திவாகர் அவர் வந்து இந்த இன்னசென்ட்டா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அண்ட் பேசும்போது கூட நான் வந்து சுபிக்ஷாவை யாரும் ரசிக்காத பண்ணி நான் ரசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து எல்லாருமே சின்ன பசங்க தான். அவருடைய ஏஜ் கேட்டகரி பார்க்கும்போது கொஞ்சம் வயசானவர், அந்த வயசுக்கான மெச்சூரிட்டி இல்லாம இருக்காரோ அப்படின்ற மாதிரி. அதுதான் இப்போ லாஸ்ட் டைம் அரோரா கூட எதோ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நீங்க வந்து இந்த ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அப்பதான் இருக்கிற பொண்ணுங்களோட அப்பா அம்மா எல்லாம் இங்க வந்து உங்களை வந்து கேட்பாங்க, கேள்வியா கேட்பாங்க, நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஏன்னா சுபிக்ஷா ஒரு முறை திட்டுறாரு. இப்போ அவர் வந்து ரம்யா ஜோவையும் கனி கிட்ட மட்டும் தான் போல எனக்கு தெரிஞ்சு. ரம்யா ஜோ கிட்ட கூட கொஞ்சம் பேசிட்டார் நல்லா, கனி கிட்ட மட்டும் தான் போயிட்டு உங்களை பார்த்தா அக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட நம்ப முடியாது. ஏன்னா தங்கச்சி சொன்ன மாதிரி போயிட்டு படுக்க போன ஆள் தானே, அதை கட்டிப்பிடி போன ஆள் தானே. நீ அக்கா கிட்ட எந்த அளவுக்கு நடந்துக்கணும் யாருக்கு தெரியும், தெரியாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வந்து இருக்கும்போது கொஞ்சம் கூப்பிட்டு கண்டிக்கணும். சில விஷயங்களை நடந்ததாகவும் சில விஷயங்கள் பிக் பாஸ் கண்டிச்சதாகவும் நிறைய தகவல்லாம் வருது. பட் அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு வெளிக்காட்டல. பட் அதெல்லாம் ஆஃப் ஸ்கிரீன். ஆனா நம்ம இந்த மாதிரி ஒருத்தருக்கான இவனை பயங்கரமா கூப்பிட்டு கண்டிக்கணும். நீங்க ஜாலியா பண்றீங்க வேற விஷயம், ஜாலியா ஃபிளர்ட் பண்றதெல்லாம் வேற, எங்கேயாவது ஒரு இடத்துல அங்கங்க பண்ணலாம். ஆனா டோட்டலா நீ ஒரு ஊருக்கு வந்து தொட்டு தான் நடக்க முடியும். சோத்துல போட்டு பேச சாப்பிட்டே இருக்கும், கன்றாவியா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே. அண்ட் இந்த கண்டஸ்டன்ட் சில கண்டஸ்டன்ட் வந்து வெயிட்டா இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா அவங்களை பிக் பண்ணி வெளில வச்சிட்டோம்னா பிக் பாஸ் 9 தெரியாதுன்னா எந்தெந்த கண்டஸ்டன்ட் வந்து சொல்வீங்கன்னா? எனக்கு தெரிஞ்சு ஆதிரை ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் தான். ஆதிரை கெட்டு போனதுக்கு காரணம் இந்த லவ் மேட்டர் தான். போன சீசன் ஒரு 2 சீசன் முன்னாடி வந்து இதே மாதிரி தான் ஒரு ரேப்பர் இருந்தாரு. அவரால் அந்த பொண்ணு எலிமெண்ட் ஆகி போயிட்டாங்க ஒரு சீசன்ல. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா மாறி இருக்கு, இந்த பொண்ணு போயிட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வெளியில வந்து ஆதிரை வந்து வெளியே வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, என்னோட டிசர்விங் இல்லாத ஆட்கள்லாம் உள்ள இருக்காங்க அப்படின்னு. அது கரெக்டான வார்த்தை. சில பேர்லாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, விக்ரம், சுபிக்ஷா சில இடத்துல பேசுறாங்க. விக்ரம்லாம் வந்து பொருளை பேசிட்டு இருக்கிறதுல மட்டுமே அவர் கவனம் செலுத்துறாரு, மற்ற இடத்துலயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்சு டிசர்விங் இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆதிரை எனக்கு தெரிஞ்சு டிசர்விங் இந்த சென்ஸ் இந்த ஷோவை கொஞ்சம் கட்டி காப்பாதி தூக்கிட்டு போறதுல. திவாகரும் இருக்கிறாப்ல. திவாகர் இந்த மாதிரி விஷயம் இல்லாம கொஞ்சம் என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ல இருக்காப்ல. இதுல மெயின் ஸ்டார்டிங் யாருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு வினோத் இருக்காப்ல. வினோத் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர், பாடுறதாகட்டும், லிரிக்ஸ் எழுதுறதாகட்டும். நேத்துல அந்த காசி பாட்டெல்லாம் பண்ண ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க நடிச்சதெல்லாம் அது ரொம்ப கன்றாவியா இருந்தது, அது ஓரம் தள்ளி வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி பிரவீன் ஒரு நல்ல டிசர்விங் கண்டஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சு. பிரவீன் வந்து எனக்கு தெரிஞ்சு வருவார், ஒரு 50 நாளுக்கு மேலேயே வருவார் நான் நினைக்கிறேன். பார்வதி, கம்ருதீன் பொறுத்த வரைக்கும் அவர் அந்த நெகட்டிவ் வந்து இது காமிச்சா உள்ள இருப்பாருன்ற ஸ்ட்ராட்டஜியானா கமருதீன் அது அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒருவேளை நம்ம ஏற்கனவே ஒரு சீசன் டைட்டில் வின்னர் அந்த மாதிரி ஆனார், கெட்டவாத பேசி துப்பி கிப்பி பண்ணி அந்த மாதிரி நம்ம பண்ணலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த கண்டஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஹி வாஸ் பிரேவ் இந்த சென்ஸ் ஓப்பனா அடிக்கிற ஆளு. ஆனா இந்த மாதிரி டபுள் மீன்ல பேசுறது, பொண்ணுங்கிட்ட போய் வழிஞ்சிட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் அங்க காட்டல. இங்க என்ன டோட்டலா அப்படியே மாறி போயிடுச்சு. நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ஷூட்ல இருக்க ஆட்கள் கிட்ட பேசின வரைக்கும் அவர் இந்த மாதிரி கிடையாது.
அப்படிங்கிறாங்க. ஓகே, நல்ல டைப்பு, சைலண்டா வந்துட்டு சைலண்டா போற பையன், இந்த மாதிரி பண்ணதே கிடையாது அப்படின்னு. ஒருவேளை ஷோக்கு இப்படி பண்ணா நல்லா இருக்குமோ, நம்மளே பார்த்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரீச்காக. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு அளவுக்குத்தான் அந்த சொல்றாங்க, ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா அது கன்றாவியா இருக்கும். இவனை முதல்ல தூக்கி வெளியே அடிங்கடா அப்படிங்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு முறை ரெட் கார்டு கொடுத்து ஒரு கண்டஸ்டன்ட் அமைச்சாங்க சீசன் 2ல. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதா என்னோட தாட்டியா. நல்ல கண்டஸ்டன்ட், ஒரு இடத்துல நல்லா விளையாடுறாப்புல, நல்லா பேசுறாப்புல, பேசும்போது வார்த்தைலாம் ரொம்ப கோமான வார்த்தை, இந்த பைத்தியக்காரங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வருது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த சொன்ன மாதிரி பார்வதி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் வந்து இவர் அப்போஸ் பண்றாங்க. அதையும் கொஞ்சம் விட்டுட்டு எல்லாருமே மிங்கிள் ஆனார்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி வருவார்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் உள்ள வரும்போது சபரி எல்லாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு. ஆனா அவர் கொஞ்சம் சைலண்டா போயிட்டு இவங்களாம் ஆடுறது கேம் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சில பேர் அப்படி இருக்காங்க. அதாவது சபரின்னு சொன்னோன்னு எனக்கு ரியோ ஞாபகம் வந்துருச்சு. ரியோவும் அந்த ஒரு கேட்டகரி தான் இருப்பாப்ல. அதாவது எல்லாம் ஃபன் என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல குத்தி விட்டு அங்க சண்டை நடக்குது வேடிக்கை பார்க்குற ஆட்கள்ல எனக்கு தெரிஞ்சு சபரி இருக்காப்ல. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப என்னன்னா இப்ப வந்து இன்னைக்கு வந்து நேத்து பார்வதி வந்து இவ்வளோ கழுவி ஊத்தினா என்ன இப்ப என்ன இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்றேன். இன்னைக்கு நான் சப்போர்ட்லாம் பண்ணல, நார்மலா பேசுறேன். இன்னைக்கு சபரி ஏற்கனவே கொடுத்த எபிசோட்ல வந்து நான் வந்து சபரி வந்து எப்படி ஒர்க் பண்ணிருப்பாரு, எப்படி வந்தாருலாம் சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா நம்ம வந்து பெய்ட் ரிவ்யூவர் கிடையாது. இவன் வந்து காசு கொடுத்தானா இவனுக்காக மட்டும் பேசுறாள். நான் ரிவ்யூவர். இன்னைக்கு ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா தப்புன்னு கேட்போம். நாளைக்கு அவங்க நல்லா என்டர்டெய்னிங்கா வச்சாங்கன்னா அவங்களது கேட்போம். ஸோ நம்ம வந்து கரெக்டா பேலன்ஸா தான் பண்றது. சபரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் தொட்டியில் ஆட்டி குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டியில் ஆட்டுற டைப். நேற்று இது மாதிரி ஒரு சின்ன சண்டை நடக்குது, இந்த பரேட் மாதிரி ஒன்று நடக்குது. அது நடக்கும்போது இவர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு. நானே பார்க்கும்போது எனக்கு கடுப்பாயிடுச்சு, என்ன இவ்வளவு பேசினு இருக்காரு இந்த என்ன திவாகர், இந்த நாட்டுக்காக தியாகம் யாருன்னு சொல்லுவேன். முதல்ல எடுக்கிறது பிரவீன் தான். வீட்டு தலை தான் பண்றாரு, போதுன்றாரு. அதை வச்சுதான் மேற்கோள் காட்டி நம்ம வினோத் என்ன சொல்றாரு, போதும் எடுத்துக்கின்றாரு. அவருக்கு சொன்னது கேட்கல, இவர் வினோத் சொல்லலாம்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை நடந்து நான் கேட்கல. பயங்கர சண்டை நடக்கும்போது இவர் என்ன பண்றாரு, வினோத் என்ன பண்றாரு, ஏதோ சொல்லிட்டு வர்றாரு. நான் வந்து ஏதோ ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு. அது சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாக்கெல்லாம் கடிக்கவே இல்லை. சொன்னதுக்கு அப்புறம் அதை வந்து நாக்கு கடிச்சா மாதிரி சபரி வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா மாதிரி நடக்கவே இல்லை. நீங்க மறுபடியும் அந்த வீடியோ எல்லாம் வெளியில வந்தா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி பண்ணவே இல்லை. சோ என்னன்னா, அவர் நார்மலா சொல்லிட்டு போன வார்த்தையை இவர் வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னும் சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி குளிர்காயிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சபரியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல. சோ எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்ச நாள் இருப்போம், சண்டை போடுறவங்களாம் முதல்ல அமுச்சு விட்டுருவோம், கெட்ட பேர் இருக்கிறவங்கள வெளியே விட்டுருவோம். அப்புறமா நம்ம சில பேர் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வரலாறு பாத்தீங்கன்னா டாப் 5ல இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருந்த ஆட்கள் தான். பிக் பாஸ் 2 டைட்டில் வின்னரே நம்ம ரித்திகா, அவங்க என்னடா பண்ணா, எதுக்குடா கொடுத்தீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். சில பேர்லாம் முகேன்லாம் கொஞ்சம் டிசர்விங், சாண்டி எல்லாம் பயங்கர டிசர்விங். அந்த மாதிரி இருக்கும்போது ஆரியில் நல்ல டிசர்விங் கண்டஸ்டன்ட். ஓகே. அப்போ இவங்க சில பேர்லாம் இவங்க செகண்ட் வந்திருக்க மாட்டாங்க ஃபுல்லாவே. ஒண்ணுமே இல்லையாடா, எதுக்குடா இந்த அம்மா வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரியில நம்ம முதல்ல சண்டை போடுறோம் வெளியே துரத்திடுவோம், அப்புறம் கெட்ட பேருக்கும் வெளியே திருத்திடுவோம், நம்ம கொஞ்ச நாள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் தான் சில பேர்லாம் இருக்கு. அதுல ஒண்ணு நம்ம தெரிஞ்ச சபரி. ஓகே, அண்ட் கனி அவங்களுடைய பிளே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க வெறும் கிச்சன் சைட்லயே இருந்துட்டு அவங்க சொல்றாங்க சாப்பாடு வச்சு பாலிடிக்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாப்பாடு வச்சு பாலிடிக்ஸ் பண்றது நிறைய பேர் இருக்காங்க. போன விசித்ரா மேடம் இருந்தாங்க, அப்புறம் இங்க கனி இருக்காங்க. என்னன்னா, சாப்பாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அதே ஆளை வந்து நம்ம வந்து 50 நாள் கழிச்சு அமுச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த 50 நாளுக்குள்ள இருக்கிற ஆட்கள் கத்துக்குவாங்க. சமையலே தெரியாத ஆட்கள் இப்ப கெமியா வந்து கத்துக்கிட்டாங்க. ஓகேவா, எனக்கு சமைக்கவே தெரியாது, சோ கெமியா வந்து கத்துக்கிட்டாங்க. இப்ப கமருதீன் வந்து நான் சமைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சோ ஒருத்தரும் கத்துக்குவாங்க. இப்ப இங்க என்னன்னா, அந்த சமையலை வச்சு கட்டி போடுறதுன்னு ஒன்று இருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்றது என்னன்னா, அன்பு கேங் 2.0 அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் ஒரு மீமோன்னு பார்த்தா அவங்க வந்து அன்னை தெரேசா மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டுக்கிட்டு கூட எஃப்ஜே, ஆதிரை, சபரி, சுபிக்ஷா, ரம்யா, இந்த டீம் இவங்களோட கட்டுப்பாட்டுல இவங்க இந்த டீம் இருக்கிற மாதிரியே ஒரு மீம் பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு அப்படிதான் தோணுது. கனி என்ன சொன்னாலும் இந்த டீம் கேக்குது. சபரி வந்து தூங்கிட்டு இருக்க அப்புறம் நாயை வந்து குறைக்குது. கனி வந்து நான் சொன்னல சபரி அப்படின்ட்டு தான் போறாங்க. ஆனா மத்தவங்க பண்ணாலும் தோப்புக்கரணம் போட வைக்கிறாங்க. எதுக்கு நீங்க தோப்புக்கரணம் போட வைக்கிறீங்க மத்தவங்களுக்கு? அப்ப பயாஸ்டா தான் இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தாலே தெரியுது இவங்களை சுத்தி ஒரு வட்டம், இவங்க சொல்லி குழு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு முறை இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களே சொல்றாங்க, ஆமா நம்ம ஒரு கேங்கா வெளியில தெரியும் அப்படின்னு எஃப்ஜே கேட்கறாப்புல. கனியும் சொல்றாங்க, ஆமா நம்ம கேங் தான், நம்ம ஒரு குழா இதுவாயிட்டோம், நம்ம கேங் தான், வெளியில தெரிஞ்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு கனி அண்ட் சபரி வந்து கட்டுப்படுத்துறாங்களோ. போன சீசன் வந்து முத்துக்குமரன் வந்து அப்படி இருந்தாப்ல, எல்லாருமே எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் தான் எடுக்கிறது தான் ஃபைனல் கால் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த இடத்துல வந்து அதே மாதிரிதான் சபரியும் அதே மாதிரிதான் எல்லாத்துலயும் கொஞ்சம் முன்னாடி முந்திக்கிட்டு பேசுற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, அண்ட் இப்போ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஒரு 4 பேர் வந்து சொல்லியிருக்காங்க, திவ்யா கணேஷ், அதுக்கப்புறம் அமித்,
அப்புறம் சாண்ட்ரா, பிரஜின், பிரஜின் சாண்ட்ரா. இவங்க 4 பேர் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஏன்னா வெளில இருந்து ப்ரோமோ நீங்க சொன்ன மாதிரி நல்லா பேசிடுவாங்க, உள்ள போய் கேம் ஆடும்போது தான் அப்படியே பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். ஆமா, பொதுவா வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வைல்டா இறக்கணும். ஆமா, அதுதான் ஏதோ சண்டை நடக்குது, இந்த மாதிரி ஆட்களை இறக்கணும்னா வேற லெவல்ல சூடு படிக்கண்டா அப்படிங்கிற. ஃபர்ஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா காயத்ரி ராமர் இருந்தாங்க, பயங்கர சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இங்க வெளியில இருந்து பொங்கிட்டு இருந்தவங்க தான் நம்ம காஜல் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பரா டான்சரு. அவங்க நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல நிறைய கோவப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஆளை வந்து இறக்கணும்னா வேற லெவல்ல இருக்கும். நாங்களாம் அந்த அவங்க வயல் கால் உள்ள வரும்போது அவங்க ஃபேஸும் காயத்ரி ராமர் ஒரே இதுல காட்டணும், ஒரே ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. அப்ப பார்த்தா ஆஹா வேற லெவல்ல இருக்கு போதுனா பார்த்தா 2வது நாளே அமைக்கிட்டாங்க, சப்பையாயிட்ட, ஒண்ணுமே பண்ணல. வெயில இவ்வளவு பொங்கிட்டு இருந்தீங்களா காஜல், எங்க காஜல் இருக்கீங்க? இப்பயும் பயங்கரமா பேசுறாங்க, நிறைய பண்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப பிரேவான லேடி அப்படிங்கிற மாதிரி. ஆனா அங்க போயிட்டு சண்டை போட்டு தான் வேற லெவல் சண்டை சென்ஸ் நடக்கிற தப்பா நீ கேட்டுறதா. ஏன்னா அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க ஓவியாக்கு என்னென்ன நடக்குதுன்றது இவங்க வெளியே பார்த்துட்டு தான் உள்ள போறாங்க. அப்போ கேட்டுருங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா 3rd சீசன்ல வந்து வனிதா இருக்காங்க. அப்போ வந்து உள்ள என்ட்ரியா கொடுக்கறது கஸ்தூரி வந்து இங்க பயங்கர பொங்கிட்டு இருப்பாங்க. நம்ம அப்பெல்லாம் ட்விட்டர்ல இருக்கும்போது பயங்கரமா இவங்க அப்படி இப்படி சரி அந்த மாதிரி இறக்கி தான் பார்ப்போம் என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களும் பம்பிக்கிட்டாங்க. வனிதா முன்னாடி யாரா நீ நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கஸ்தூரிக்கும் வனிதாவுக்கும் பயங்கர சண்டை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க எதிர்பார்த்தோம். பார்த்தோம் ஒண்ணுமே நடக்கல, சப்பையா போச்சு. நிறைய அந்த மாதிரி பேர் என்னன்னா வைல்ட் கார்டா நான் போய் அவங்க முகத்தை கிரிக்கிறேன், மாஸ்க் கழட்டுறேன், இத்தா கழட்டுறேன், அத்தா கழட்டுறேன்னா ஒண்ணுமே கட்ட முடியாதுன்ற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா இங்க ப்ரோமோல வந்து ஏதாவது பேசுங்க சார் அப்படின்ற மாதிரி பேச அந்த மாதிரி சார் அந்த மாதிரி நான் ஒவ்வொருத்தரும் கிழிச்சு தொங்க விட போறேன் அப்படின்னு பார்த்தா அங்க போய் தொங்கி நிற்பாரு, இல்ல எங்கேயாவது ஒரு கேங்ல போய் மாட்டிக்குவாரு. அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் அந்த ஒரு மவுஸ் இருக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் டே இப்போ எப்படியும் இவங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தனுப்புவாங்க. இவங்க யாரு இந்த வேலைக்காரன் பிச்சைக்காரன் ஏதோ ஒன்று போட்டு கொடுத்தனுப்புவாங்க, இவங்களுக்கு மார்க்கை போடுங்கன்னுவாங்க. அதை வச்சு போகும். அப்புறம் வந்து 2வது நாளே போய் இந்த கேங்ல போய் சேர்ந்துக்கிட்டு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வைல்டா வந்தது. எனக்கு தெரிஞ்சு வேற ஹரிஷ் கல்யாண் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா பண்ணாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஞாபகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போன சீசன்ல வந்துட்டு இவர் இருந்தாருல ராயன் கொஞ்சம் நல்லா பண்ணாப்ல. எனக்கு தெரிஞ்சு ராயன் கொஞ்சம் டஃபா இருந்தாப்ல. அதாவது கிட்டத்தட்ட டாப் லிஸ்ட்ல வந்துட்டாரு. ஆனா அவரு சொன்ன அவரும் கிட்ட போய் கேங்ல போய் சேர்ந்துட்டாரு. நம்ம பேர் என்ன சௌந்தர்யா ஜாக்லின் கூட போய் சேர்ந்துட்டாரு. அதுவும் ஒரு கேங் மாதிரி தான். நீ கேங்ல சேரலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு கேங்கா வந்து போய் புலி பண்றது அதெல்லாம் வந்து கொஞ்சம் தப்பாமன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்ல அமித் பார்கவ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி அவருக்கு வந்து ஒரு பிளஸ் இருக்கு. என்னன்னா அவர் வந்து ஆல்ரெடி பிக் பாஸ் பரிச்சயமானவர். பிக் பாஸ் கன்னடால அவர் தான் பிக் பாஸா இருந்தவர். அவர் தான் பிக் பாஸா இருந்தவரே ஒருத்தர் போயிட்டு இன்னொரு ஷோக்கு பிக் பாஸ் கை கட்டி நிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சோ அந்த விளையாட்டை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா இங்க ஒரு பிக் பாஸ் வாய்ஸ் வரும், இது ஆல்ரெடி பழைய பிக் பாஸ் வாய்ஸ் பேசும்போது எப்படி இருக்கும்ன்றது பார்க்கணும். அண்ட் அமித் பார்கவ் ரொம்ப தெரிஞ்ச முகம், எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம். அவரோட உள்ள என்ன முகம் இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரியணும். சோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நல்ல ப்ராமிசிங் கண்டஸ்டன்டா இருப்பாரு நான் நினைக்கிறேன். திவ்யா கணேஷ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி வந்து கம்ருதனிக்கும் அவங்களுக்கு ஒரு இந்த சீரியல்ல அவங்களுக்கு பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஒரு எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ஒரு ஸ்டோரி சொல்றாரு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்றாரு. அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க தான்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. பட் ஐ எம் நாட் ஷுர் அது எவ்வளவு தூரம். சோ பட் ஒரு அரசியல் பர்சனான ஒரு இருக்கு. அப்போ இவங்களை உள்ள அனுப்புனா ஏதோ நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ பார்வதி விட்டு இவர் இங்க வந்து பேசுவாரா, இல்ல இவங்களுக்குள்ள கிளாஷ் நடக்குமா? ஏன்னா ஆல்ரெடி ஆதிரையும் இவங்க கமருதனும் இதே மாதிரி தான் சீரியல் நடிச்சு அப்புறம் ஏதோ பிரச்சனை வந்து இங்க மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து பூதாகரமா வெடிச்சது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க ஆளுங்களை அனுப்புறாங்க. சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவும் பிரஜினும் அங்க வந்து சண்டை போட்டுக்கலாம். இல்ல ஆக்சுவலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ளே பண்ணுவாங்க, வீட்லயே பேசிட்டு கூட வந்திருப்பாங்க. நீ வந்து சண்டை போடு, நான் சண்டை போட்டுக்கிறேன், பயங்கரமா சண்டை போடுவோம், கண்டென்ட்டை கொடுப்போம். நம்ம அந்த கலை சொன்னா பாத்தீங்களா, நானே என் பொண்ணுடையும் கண்டென்ட் தான் சண்டை போட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கண்டென்ட் கொடுப்போம், வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். பிரிஞ்சு கூட அவங்க சண்டை போட்டோம் நம்ம நம்ப கூடாது. சில ப்ரோமோலாம் வரும், பிரஜினும் சாண்ட்ராவும் பயங்கரமா சண்டை ஏதோ இதா அப்படின்னு சண்டை போட்டோம் நம்ப கூடாது. ஏன்னா வீட்டுல பேசிட்டு கூட வந்திருக்கலாம். ஓகே. அண்ட் இப்ப இருக்க கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல வீக்கஸ்ட் யாருன்னு நினைக்கிறேன்? கலையாசன் தான் வந்து நம்ம வெளில பார்த்தோம், உள்ள வந்து பார்த்தா அதான் சொன்னாரு, இவரே வந்து மந்திரம் போட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்டாரு. அவர் டிசர்விங் உள்ள இருக்கிறதுக்கு 100% டிசர்விங் கிடையாது. லாஸ்ட் வீக் வந்து ஆதிரி வெளியே போனாங்க, போகும்போது அவரும் திவாகரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கும் போது வினோத்தை தான் நம்ம வந்து இந்த சீசன் எப்படின்னு தெரியல, சில சீசன்ல வந்து நாமினேஷன் பத்தி பேசிக்கலாம், அது ரூல் புக்ல இருக்கு. இந்த சீசன்ல இருக்கான்னு நான் சரியா கவனிக்கல. அதுல என்னன்னா இவங்க அதை பேசிக்கிறாங்க, நாமினேஷன் பத்தி பேசிக்கிறாங்க, வினோத்தை தான் தூக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, திவாகர் சொல்றாரு, ஒன்னு சொல்றாரு, இவன் சொல்றான். அப்போ இவன் என்ன சொல்றான், வினோத்தெல்லாம் வைக்கிறாங்கன்னா அது ஓட்டு போடுற மக்கள் தான் முட்டாளு அப்படிங்கிறான். ஸோ ஓட்டு போடுற மக்கள் வந்து நீங்க முட்டாளா இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா கலையை உள்ள வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த வாரம் வந்து 2 பேர் அதாவது லீஸ்ட்ல இருக்காங்க அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல, அரோராவும் எனக்கு தெரிஞ்சு கலையும். எனக்கு தெரிஞ்சு கலையை நீங்களா உண்மையாவே முட்டாளு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கலையை நீங்க உள்ளே வச்சுக்கோங்க.
இல்ல நாங்களாம் புத்திசாலி, இவனை வந்து வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது, இவன் டிசர்விங்கே கிடையாது, இவன் இந்த வீட்டுக்கே இவன் டிசைன் கிடையாது. சில பேர் வந்து என்னன்னா அதை சொல்லவே கூடாது, பார்த்தா அருவருப்பான முகங்கள்லாம் இருக்கும் ஒவ்வொரு சீசன்லையும். இந்த சீசன்ல எனக்கு தெரிஞ்சு கலை அப்படின்னு எனக்கு தோணுது. அவன் பாக்குறது இப்படி பாக்குறதெல்லாம் சொன்ன ஒரு அகோரி மனுஷனை தின்னு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. பார்க்கும்போது பயமா தான் இருக்குது. என் பொண்ணெல்லாம் பயப்படுது. ஓகே, அந்த கலையரசனை பார்த்தாலே பயப்படலாம். பார்த்தாலே பயப்படணுன்றதுக்காக வெளியே துரத்தல, நீ நடந்துக்கிற விதம் ஒன்று இருக்குல்ல உள்ள. இப்போ வினோத் ஒரு படம் சொன்னாரு, என்ன தூண்டி விடுறதே வந்து கலை தான், திவாகரை போய் கலைன்னு சொல்லிட்டு கலை தான் தூண்டி விடுறாரு. ஆனா நான் போயிட்டோன்னா என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றதும் கலை தான். அப்படின் போது நீ டபுள் கேம் ஆடலாம், ஆனா ஓவர் டபுள் கேம் ஆடுறவங்க எல்லாம் வெளியே துரத்தணும். எனக்கு தெரிஞ்சு கலை சொன்ன அந்த மக்கள்ல முட்டாளு, இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் நாயிங்க, ரிவ்யூவர் நாயிங்க, அந்த நாயிங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, அந்த சொல்லக்கூடாது, வெளியே அனுப்பிடுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். அண்ட் அரோரா கூட நாமினேஷன்ல வந்து சொல்லும் போது ஒரு காரணம் சொன்னாங்க, என்னன்னா கலையரசன் வந்து யார் நாமினேட் பண்ணாலும் கெட்ட வார்த்தை திட்டினதா கூட சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, உள்ளேயும் வந்து இந்த மாதிரி அபியூசிவ் வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி இல்ல அபியூசிவ் வேர்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரதில்ல. ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும், இவன் வந்து அகோரியா இருந்தா ஏன்னா எலுமிச்ச மழையத்துல வந்து எங்கன்னா மந்திரிச்சு முட்டை கட்ட வச்சுட்டான்னு என்ன பண்றதா தூங்கும் போது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அந்த முடிகடிலாம் என்னென்ன பண்ணாரு, என்ன சில்மிஷம் பண்ணாருன்றது எல்லாம் இது வந்து போலி அகோரி, இது அது போலி சாமியார்ன்ற மாதிரி ஒண்ணுது. அவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வெளியே துரத்துறது. ஆமா, இன்ஸ்டாகிராம் அகோரி இது, சும்மா அது இன்ஸ்டால்மெண்ட் அகோரி, எப்பயாவது வந்துட்டு போவோம் அந்த மாதிரி அகோரி இது. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் 2 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க, நம்ம அரோராவும். மற்றபடி நீங்க சொல்லலாம் கமருதீன் வந்து வெளியே துரத்தணும் அப்படின்னு, அவங்கள விட இவங்க அன்டிசர்விங், இவங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 பேரும் அரோரா கூட இருக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு கலை அந்த வாரம் பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஓகே, அண்ட் கானா வினோத் அண்ட் திவாகர் அவங்களுடைய காம்பினேஷன் ஒரு பாயிண்ட்ல வந்து நல்ல ஃபன் ஆச்சு. இப்போ அவங்களே வந்து எலியும் புளியாம அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எப்படி நமக்கு நல்லா தான் இருக்கும், ஜாலியா இருக்கும். எப்பவுமே அது டாம் அண்ட் ஜெரினாலே சில நேரத்தை பேசிக்குவாங்க, சில நேரத்தை ரெண்டும் அடிச்சுக்கும் பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இப்போ கவுண்டமணி செந்தில் கூட சில நேரம் ஜாலியாக பேசுவாங்க, அடிச்சுக்குவாங்க, டமால் கிரீஸ் அப்ப எப்படி உடச்சு அப்படின்னா உடச்சேன். அந்த மாதிரி 2 பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வன்மம் வந்து எனக்கு தெரியும் திவாகருக்கு ஓவரா இருக்கு அவர் மேல அப்படிங்குது. இன்னைக்கு ப்ரோமோல பார்க்கும்போது கூட அவர் வந்து கிண்டலா பாடுறாரு, பெர்ஃபார்ம் பண்ண விடாம. ஆமா, பெர்ஃபார்ம் பண்ணி கேசிட்டாரு இவரு. ஏன்னா திவாகர் பெர்ஃபார்ம் பண்ணி கேசிட்டாரு, அதனால அவர் வந்து டென்ஷன் பண்றாரு. அவர் வந்து பாடிக்கிட்டே இருக்க. இவர் என்னன்னா இது பொதுவாகவே நடக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்குள்ளேயே எவனா ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தா போய் நின்று வேடிக்கை பார்ப்போம், எதுவுமே பண்ணிட்டுப்போம். அதே மாதிரி பிரவீனன் சொல்றாரு, எங்க பாடுறது ஒரு உரிமைங்கன்றாரு. இவர் எங்க போனாலும் அவர் பாடுவார். எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த எபிசோட் இது லைவ் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல காம்போ தான். ஆனா இது வந்து இதை வந்து ரொம்ப வேற மாதிரி கொண்டு போறது, இது இன்னும் என்ன சொல்ற ஆக்ரோஷமா, அந்த சென்ஸ் அந்த வார்த்தை எப்படின்னு தெரியல, ரொம்ப கீழ்மட்டத்தனமா கொண்டு போறது எனக்கு தெரிஞ்சு திவாகர் தான். அவரோட வன்மத்தை வந்து அவர்கிட்ட காட்டுறதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு வினோத் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, அவர் டாப் 5ல நீங்க யாருன்னு கெஸ் பண்றீங்க? இந்த கண்டஸ்டன்ட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இருக்க? அது ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும், நம்ம மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இப்ப இன்னைக்கு வினோத்தை வந்து கொண்டாடுறவங்க நாளைக்கு திட்டுவாங்க. ஆமா, இதுவே ஒரு எக்ஸ்ட்ரீம் போச்சு. ஆமா, இன்னைக்கு வினோத் தாங்க சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சீசன் வந்து தர்ஷன் தான் சூப்பர் கீப்பர் சொல்லிட்டு இருந்தாங்க, தர்ஷன் நடுவில் அமுச்சு விட்டாங்க, ஹெல்மெட் பண்ணி விட்டாங்க. அவர் தான் டாப் பண்ணி வீட்டுல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, ஓவியா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஓவியாக்கு பிரஷர் கொடுத்து வெளியே அமுச்சு விட்டாங்க. சோ நம்ம எதுவுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. கேம் மாறும். ஒருவேளை வினோத் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைல வராரு, இல்ல அவரே யாருக்காவது அகேன்ஸ்டா இருக்காரு அப்படின்னும் போது டோட்டலா மாறும். நம்ம வந்து இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு சம்பவம் நடக்குது, அதை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர்த்து ஒரு 50-100 டேஸ் கழிச்சு இந்த டாப் 5ல இருப்பாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லுவாங்க. ஆனா சபரி இருப்பாருன்றது எனக்கு ஒரு கணிப்பு இருக்கு. சபரி இருக்கலாம், பார்வதி இருக்கலாம். என்னோட கணிப்பு, இன்னைக்கு இருக்கிற கணிப்பு தான். சபரி, பார்வதி இருக்கலாம், வினோத் இருக்கலாம், இந்த 3 பேர் இருக்கலாம். மற்றபடி மற்றவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்றது தெரியல. ஓகே, அண்ட் இப்போ விஜய் சேதுபதி அவரோட ஹோஸ்டிங் பத்தி பேசணும்னா, இப்போ வந்து அவர் வாரம் ரோஸ்ட் பண்ற மோட் தான் ஆன் பண்ணிடுறாரு தவிர, கமருதீன் பார்க்கும்போது வந்து இன்னும் கூடுதல் அவரை பார்த்தாலே லாஸ்ட் சீசன் எப்படி அருணை வந்து இப்போ டார்கெட் பண்ண மாதிரி இந்த வாட்டி கமருதீனை பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் நீங்க பார்க்கும்போது பர்சனலா அவர் வந்து சும்மா பண்றாரா இல்ல பர்சனலா பண்ற மாதிரியும் இல்லை. எனக்கு என்னன்னா, நீ கேள்வி கேட்கணும்னா எல்லாரும் கேள்வி கேட்கணும். கமருதீன் பண்றதை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுறதெல்லாம் இப்ப இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்லணும். இப்போ போன வாரத்துல வந்து அவர் சொல்றாரு, அண்ணன் கூப்பிடுறது டியூடின் கூப்பிடுறது என்ன விஷயம் அப்படின்னு சிம்பிளா அப்படியே பொத்தாம்பதோ சொல்லிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலி முக்கியமான பாயிண்ட் அது. நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா, சாண்டி கூட தான் குருநாதான் கூப்பிட்டாரு, பிரியங்கா கூட தான் பெருசன் கூப்பிட்டாங்க, அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. கரெக்ட், பெருசன் கூப்பிடுறது தப்பு, குருநாதான்றது கெட்ட வார்த்தை கிடையாது. அதே மாதிரி டியூடுன்னு கெட்ட வார்த்தை கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி டியூடு அண்ணன்லாம் கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. ஆனா குருநாதான்றது ஒரு மதிப்புமிக்க ஒரு விஷயம். அவர் வந்து குரு அப்படிங்கிற மாதிரி அவர் சிஷியன்னு சொல்லிட்டு ஜாலியா. முதல்ல பிக் பாஸ் வந்து ரொம்ப ஜாலியா வந்து அந்த சீசன் 3rd சீசன் தான் ஆரம்பிச்சதே. முகனே அப்படின்னு கூப்பிட்டதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் வந்து ஒரு குருநாதா. ஓகே, அப்போ ஒருத்தர் ஒரு பேர் வைக்கிறாங்க. நமிதா மருமுத்து வரும்போது அந்த நம்ம கேமராக்கு நான் உனக்கு ஒரு கண்மணின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னாங்க. ஓகேவா? ஸோ ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து டியூடுனா ஃப்ரெண்டு,
இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா பிக் பாஸ் யார் பேசுறா அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியும். சோஷியல் மீடியால கிட்டத்தட்ட 60% மக்களுக்கு தெரியும். டிவி மட்டுமே பாக்குற மக்களுக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் பா அப்படின்னு. அந்த வாய்ஸோட மகத்துவம் என்னன்னா ஆள் தெரியாம இருக்கிறது தான். அந்த வீடு பேசுது. ஃபர்ஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த வீடே பேசுறாம இருக்கும். ஃபைனலா போகும்போது பேசும்போது நம்மளுக்கே கண்ணில் தர தண்ணி ஊத்தும். அந்த வீடே ஐயோ வீடே போதும் அந்த மாதிரி. அப்போ நம்ம பேசும்போது இப்ப இவங்கெல்லாம் கண்டிப்பா பாத்துருப்பாங்க. சாஷோ தான் பேசுறாரு, என்ன சாஷோ என்ன டியூட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு அந்த பதவிக்கான மரியாதை அது கிடையாது. சோ அதுதான் இந்த அண்ணன் கூப்பிடுறதெல்லாம். எதுக்கு நீ அண்ணன் கூப்பிடு, பாஸ்ன்னு கூப்பிடு, இல்ல சார் எனக்கு தெரிஞ்சு சார் கூட கூப்பிட கூடாது. எனக்கு தெரிஞ்சு பாஸ் பிக் பாஸ் கூப்பிடுங்க. இதுக்கு இவர் வந்து விஜய் சேதுபதி வந்து டியூடுன்னு கேட்டதுக்கு வந்து எதுவுமே கேட்கவே இல்லை. ஆக்சுவலி கேட்கணும் டியூடுன்னு. அப்புறம் நாளைக்கு வந்து வா மச்சான் போ மச்சான் வாங்க, வாடா போடான்னு வாங்க, அதெல்லாம் ஒத்துவீங்களா? மச்சான் கெட்ட வார்த்தையே இல்லைங்க அப்படின்வாங்க. கரெக்டா? அப்போ இது வந்து வன்மையா ஷோக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கு, ஒரு இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்றோம்ல. அப்போ நீ வந்து இல்ல அவங்களே இதுக்கப்புறம் கண்டிக்கணும். ஏன்னா அவர் சொல்லி தான் அமைச்சிருக்காங்க, அப்படியே போயிட்டாரு. என்ன அண்ணன் கூப்பிடுறது டியூடுன்னு கூப்பிடுறது முடிஞ்சு போச்சு. நிக்க வச்சு நீ ஏன் அண்ணன் கூப்பிடுற, உனக்கு அண்ணன் அவரு உங்க அம்மாவோட மூத்த பையனா அப்படின்னு கேட்கறோம். இல்லல அப்ப ஏன் டியூடுன்னு கூப்பிடுற, உங்க மச்சான் அவன் ஃப்ரெண்ட் அவன். இல்ல சார்னா சார் கூப்பிடு, பாஸ்னா பாஸ் கூப்பிடு, அந்த பாஸ் கூப்பிடு, டியூடு. மறுபடியும் அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நேத்து 2-3 இடத்துல டியூடு தான் கூப்பிடுறாரு. அந்த நேத்து இந்த நடந்தது டாஸ்க் நடந்தது 4 பேர் டாஸ்க், அதுலயும் கால் ஷூர் ஓகே டியூட் அப்படிங்கிறாப்ல. என்னடா விஜய் சேதுபதி சொல்லிட்டு போறாரு, அவருக்கு ஒரு மரியாதை இல்லடா உங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து எல்லாரையும் கண்டிக்கணும்ன்றதுதான் என்னோட. திவாகரை கூப்பிட்டு பயங்கரமா திட்டணும். திவாகர் வந்து ஏத்தி விடுற மாதிரி இருக்கு. சில இடங்கள் வந்து என்னன்னா இது அவனை ஏத்தி விட்டாங்கன்னா அவன் வந்து நம்ம வந்து விஜய் சேதுபதி எதுவும் கேட்கவே இல்லை, நம்மளுக்கு நல்ல பேருக்கு போல இருக்குன்னு அவனோட கேம் பிளே மாறும் டோட்டலா. மறுபடியும் ஓவரா பண்ண ஆரம்பிப்பான். ஒரு அந்த மாதிரி பிளே அவன் கூட சேனல் பண்ணலாம். அவனை வந்து கொஞ்சம் கமருதன் கொஞ்சம் அடக்கி வைங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் கேள்வி கேட்டா, எஃப்ஜேவும் கேள்வி கேட்டா, எல்லாரையும் பொதுவா இல்லாம எல்லாரும் தனித்தனியே கேள்வி கேட்டா எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்கும். ஓகே. அண்ட் கேங்கா வந்துட்டு ஒரு டீம் இருக்கு. அண்ட் இன்னொரு கேங்கா வந்து வைல்ட் கார்டு உருவாகுமா இல்ல பிரிஞ்சிருவாங்களா, இல்ல தனித்தனியா ஒரு கேங்கா போயிடுவாங்களா? இல்ல நேத்து பேசும்போது வையானா கூட பேசுறாங்க என்னன்னா, வைல்ட் கார்டு வந்தாங்கன்னா அவங்க தனியா விட்டுறக்கூடாது, நம்ம கூட சேர்த்துக்கணும். நம்ம கூட இந்த சென்ஸ் புதுசா வரா மாதிரி. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டும் தனியா இருக்கும். ஒரு சீசன்ல 8 பேர் வந்தாங்க மொத்தமா லைனா வந்தாங்க. அவங்க தனியா இருந்தாங்க, வைல்ட் கார்டும் தனியாவே இருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம இவங்க கூட சேர்த்து கொடுத்தாங்க. சோ அந்த வர்ற ஆட்கள் எப்படி இருக்காங்க பொறுத்து தான் நம்ம கேம் பிளேவே டோட்டலா மாறும். அமித் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் கேள்வி கேட்பாருன்னு என்னோட தாட், என்னோட கணிப்பு. பிரஜன் சான்றெல்லாம் எப்படி விளையாடுறாங்கன்றது போகும்போது. ஆமா அவரு ஆமா. ஏன்னா அங்க நிறைய பேர் இந்த பிரவீன்லாம் கேட்டாலே நல்லா தான் இருக்கு வாய்ஸ். பிரவீன் துஷார்லாம் கேட்கும்போது அவங்க பிக் பாஸ் வாய்ஸ் மாதிரியே தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த அமித் வந்து எப்படி விளையாட போறாருன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆமா சிறப்பு. நான் நேரத்துக்கு ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணீங்க. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. October 31st, November 1 and 2 நம்ம சேரால end of Deepavali sale போயிட்டு இருக்கு. Up to 50% offer. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம் and Crosscut Road, கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.